பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேரம் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. இந்த உலகத்துல எத்தனையோ நாமங்கள் இருந்தும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தும் இந்த இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எதையுமே எதிர்பார்க்காத துரோகிகளையும் நம்மை வெறுப்பவர்களையும் கூட நேசிக்கிற இந்த அன்பு தான் காரணம். கிறிஸ்துவை இரட்சகராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு சுபாவம் இந்த அன்பு தான். இயேசு கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டுக்கொண்டார். இதற்கு என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான், அவர் நம் மீது வைத்திருக்க அன்பு. பிதா நம் மீது வைத்திருந்த அன்புனால தன்னுடைய சொந்த குமாரனையே ஒரு ஜீவ பலியாக கொடுத்தார். அதான் அன்பு. உலகத்துல நம்ம பார்க்கும்போது நாம் யாராக்காவது ஏதாவது கொடுத்தா அவர்கள் நம்ம நேசிப்பார்கள். ஆனா நம்ம கொடுக்கவில்லைன்னா அவங்க நம்மளை நேசிக்க மாட்டாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் மாத்திரம்தான் இருக்குது. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, இங்க அன்பு என்றாலே அதற்கு எதிர்பார்ப்பு இல்லை. அன்புன்றது நீடிய சாந்தம் உள்ளது, அது தயவு உள்ளது. நம்ம ஏதாவது பேசிட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா பிரியமானவர்களே, நம்மள எத்தனை பேர் அவங்கள மன்னிக்க நம்ம தயாரா இருக்கிறோம்? இருமாப்பா இருக்காது. அன்பை குறித்து இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதுமாக அன்பை பற்றின நிறைய காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். கிறிஸ்துவும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம்தான் அன்பு. அவரு பழைய ஏற்பாட்டுல அநேக கட்டளைகள் கொடுத்திருந்தாலும் புதிய ஏற்பாட்டுல ஒரே கட்டளை தான், உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நீ நேசி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம மற்றவங்களை நேசிச்சா அவங்க நமக்கு ஏதாவது தருவாங்க, அவங்க நம்ம சொந்தமா இருக்கணும், அவங்க நம்ம மேல இதா இருக்கணும், எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொன்னார், உன்னை நீ நேசிப்பது போல. நம்மளை நாம் எந்த அளவு நேசிப்போமோ அதே போல பிறரையும் நேசிக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் நாம் நமஸ்கரிப்பதற்கு அவர்தான் மெய்யான தேவன் என்று அவருடைய காரியங்களை அவருடைய நாமத்தை இன்றைக்கும் நாம் பறைசாற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த அன்பு மட்டும்தான். இந்த அன்பை குறித்ததான ஒரு குட்டி கதையை நான் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஏழை சிறுவன் தன்னுடைய படிப்பு செலவுக்காக வீடு வீடா சென்று பொருட்களை விற்று வந்தான். அப்படி வீடு வீடா போய் கொண்டிருந்த போது ஒரு நாள் திடீரென்று அவனுக்கு மிகவும் பசியா இருந்தது. பசி தாங்க முடியாமல் அருகாமையில் இருந்து ஒரு வீட்டு கதவை தட்டினான். யார் வந்தாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட எப்படியாவது கெஞ்சாவது நான் ஏதாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்று அந்த கதவை தட்டினான். தட்டின போது அந்த கரையான சிறு பெண் வந்து அந்த கதவை திறந்தார். அந்த பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு தயக்கம், இந்த பெண்ணிடம் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு தயக்கம் வந்ததும் அவன் என்ன பண்ணானா, அந்த பெண்ணிட்ட எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான். பிரியமானவர்களே, அந்த பெண் அவனுடைய பசியை புரிந்து கொண்டு ஒரு குவளையில் நிறைய பாலை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பாலை அவன் குடித்துட்டு அந்த பெண் கிட்ட கேட்டான், உனக்கு நான் எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பெண் சொன்னால், அன்புக்கு விலை இல்லை அப்படி என்று சொல்லிவிட்டார். அவனும் சந்தோஷமாக திரும்பி போய்விட்டான். கொஞ்சம் ஆண்டுகள் தாண்டின உடனே அந்த பெண் ஒரு தீராத வியாதியினால மருத்துவமனையில சேர்க்கப்பட்டாள். அந்த பெண்ணை சிகிச்சை பண்ண வந்த அந்த மருத்துவர் அவளுடைய பேர் ஊரெல்லாம் கேட்ட உடனே அந்த பெண்ணை எப்படியாவது சரி பண்ண வேண்டும் என்று ரொம்பவும் போராடி அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல சிகிச்சை கொடுத்து அவளுக்கு அந்த வியாதியிலிருந்து அவளை மீட்டெடுத்தார். உடனே அந்த பெண் பயந்து போய், ஐயோ இவ்வளவு நாட்கள் நம்ம இங்க இருந்துட்டோமே, எவ்வளவு ஃபீஸ் ஆயிருக்குமோ என்று சொல்லி பயந்து போய் அந்த பில்லை அவள் திறந்து பார்த்த பொழுது அங்கே எப்படியாக ஒரு எழுத்து எழுதப்பட்டிருந்தது, கட்டணம் முழுவதும் ஒரு குவளை பாலால் செலுத்தப்பட்டு விட்டது என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, காட்டிய அந்த சிறு அன்பு பல ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய உயிரை காப்பாற்றும் அருமருந்தாக மாறியது.
ஆம், அந்த சிறு பையன்தான் இப்போது படித்து ஒரு மருத்துவராக இருக்கிறான். அந்த பெண்ணை காப்பாற்றியதும் அந்த பையன்தான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கும்பொழுது வேதத்திலே மத்தேயுல நாம் வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அநேகர் இதை காணிக்கையாக மாத்திரம் பார்ப்பாங்க. அப்படி அல்ல. அன்பும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சுயநலம் பார்க்காமல் மற்றவர்கள் செய்யும் உதவிகள் கூட இந்த அன்பை சார்ந்துதான். 1 கொரிந்தியர் 13:4 நாம் வாசிக்கிறோம், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அது தயவு உள்ளது, திரும்ப எதையுமே எதிர்பார்க்காம கொடுப்பதுதான் அன்பு. அப்போஸ்தலர் 20:35 நாம் வாசிக்கிறோம், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். அன்பை பொறுத்த வரைக்கும் நாம் மற்றது பெறுகிறதை பார்க்கிலும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தாராளமாய் கொடுப்பது பேர் தான் உண்மையான அன்பு. அன்பு மற்றவர்களுடைய வலியை புரிந்து செயல்படும். மத்தேயு 5:7 வாசிக்கலாம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த அன்பு நமக்குள்ள இருக்கும்போது நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு இரக்க குணம் வரும். நாம் மற்றவர்களிடத்துல அந்த இரக்க குணத்தை வெளிப்படுத்தும் போது தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கம் பெறுகிறவர்களா இருக்கும். அன்பு என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு செயல், அது ஒரு விதை. அந்த சிறு வயதில் பெண் விதைத்த அந்த விதைதான் பல ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய காரியத்தை அவள் அறுவடை செய்ய காரணமாய் இருந்தது. சொல்லுகிறது, எதிர்பாராமல் கொடுப்பதே அன்பு. எதை செய்தாலும் அன்போடு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்கள், அதற்கு பிரதிபலன் பரத்திலிருந்து அடைவீர்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் என்று பேருக்காக மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். கிறிஸ்து என்பது ஒரு முக்கியமான காரியம். அவர் அன்புள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தாலும், கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும், அவர் பாவத்தை வெறுத்து அவர் பாவிகளை நேசிக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் அவரை போல அன்புள்ளவர்களாயிருப்போம். தம்மில் ஒருவருக்கொருவர் அன்போடு நடப்போம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறரை நேசிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அன்பை பிறருக்கும் தாராளமாக கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, அப்பா, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அன்பு ஆண்டவரே எல்லாரும் மத்தியிலையும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்க கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. சுயநலம் பாராமல் ஆண்டவரே, எதையும் எதிர்பாராமல் தாராளமாய் ஆண்டவரே கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் மாற்றுங்க. கர்த்தருடைய அன்பு சகலவற்றையும் தாங்கட்டும். அப்பா, சகல பாவங்களை மன்னிக்கட்டும், சகல குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே இவர்களுக்குள்ள சமாதானம் பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்பா அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.